பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்பதாக. தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள், வீக் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீபிள் நீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தளர்ந்த கைகளை உடையவர்களை திடப்படுத்துகிறவராகவும் தள்ளாடுகிற முழங்கால்களை உடையவர்களை பலப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். நம்மை சுற்றிலும் துக்கத்தோடும் பாரத்தோடும் உடைந்து போன மனநிலையில் அநேகர் காணப்படுவார்கள். அவர்களை உங்கள் வாயின் வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் கட்டுகிறவர்களாய் காணப்படுங்கள். பயப்படுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்றும் அவர் வந்து உங்களை விடுதலையாக்குவார் என்றும் சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். யோபுவை குறித்து அவன் நண்பனாகிய எலிப்பாஸ் கூறும்போது, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று கூறினான் என்று யோபு 4வது அதிகாரம் 3-4 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் யோபு பல பாடுகளின் பாதைகளில் கடந்து சென்றாலும் அவனுடைய நற்கிரியைகளை கற்ற சுமுத்திரையான தராசில் நிறுத்து பார்த்து அவனை உத்தமன் என்று கண்டு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து உயர்த்தினார். தாவீது ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பின்பு, யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று கேட்ட வேளையில், யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான மேவிபோசேத் என்ற குமாரன் இருக்கிறான் என்று சவுலின் வேலைக்காரன் சீபா கூறினான். அப்போது தாவீது அவனை அழைத்தனுப்பி, அவன் வந்தவுடன், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் நிலங்களை உனக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றும் நீ நித்தம் என் பந்தியில் சாப்பிடுவாய் என்று கூறினான். உடனே மேவிபோசேத், செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்று கூறினான். தாவீது தளர்ந்த நிலையில் காணப்பட்ட மேவிபோசேத்திற்கு ஆதரவாய் காணப்பட்டான். ஆகையால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மென்மேலும் பலப்படுகிறவனாய் காணப்பட்டான். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் தன் புருஷனை இழந்த நிலையில் தன் தேசத்தையும் குடும்பத்தையும் விட்டு தன் மாமியாகிய நகோமியோடு கூட பெத்லெகேமிற்கு வந்தாள். இளைப்படைந்து களைத்து போன நிலையில் காணப்பட்ட அவளுக்கு போவாசின் கண்களில் தயை கிடைத்தது. அவள், என் ஆண்டவனே, நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். ஆகையால் அவன் எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்களை ஆற்றுகிறவர்களாகவும் தேற்றுகிறவர்களாகவும் காணப்படுங்கள். உங்கள் ஆறுதலான வார்த்தைகள் இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டட்டும். அப்போது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்மை போல தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களை உடையவர்களையும் பலப்படுத்துகிறவர்களாய் திடப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, கட்டுகிறவர்கள் என்ற பெயரை பெறும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படவும் கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும், தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.